6 சுவைகளின் ஆரோக்கிய பயணம். தாயக மருத்துவம், ஆயுர்வேதம், சித்தம், நாட்டு மருத்துவம், எது பார்த்தாலும் 6 சுவைகள் என்ற தத்துவம் பெரிய இடம் பெற்றது. உணவின் சுவை என்பது நாக்கின் ரசனை மட்டுமல்ல, உடலின் அனைத்து திசுக்களுக்கும் ஒரு செய்தி, ஒரு மருந்து. ஒவ்வொரு சுவையும் ஒரு உறுப்பை தூண்டுகிறது, ஒரு கோளாறை சரி செய்கிறது. இந்த உண்மையை குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருக்கும் விளக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஓர் ஆசிரியர் ஆனந்தி மாம் தன் பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு சுவை பயணம் செய்ய தீர்மானிக்கிறார். வெல்கம் மை சேனல் ரகுநாதன் ஸ்ரீனிவாசன். இன்று நம்மால் காப்பாற்றும் 6 சுவைகளை பற்றி பேசப் போறோம் என்று மாணவர்களிடம் சொல்கிறார். சுவை வகைகள்: இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், கசப்பு, துவர்ப்பு. இனிப்பு என்றாலே நாம் நினைப்பது சர்க்கரை. ஆனால் உண்மையான இனிப்பை தருவது காய்கறிதான். கேரட், சத்துமா, பீட்ரூட். மருத்துவ நன்மைகள்: உடல் வலிமை, சதைக்கு ஊட்டம், மன அமைதி, வயிற்று புண்களை ஆற்றும், குழந்தைகளுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட். ஒரு எலுமிச்சை காட்டுகிறார். புளிப்பு பசி தூண்டும், ஜீரண ரசத்தை அதிகரிக்கும். எடுத்துக்காட்டுகள்: எலுமிச்சை, தக்காளி, காம்பு கீரை, கரண்டிக்காய். புளிப்பு நன்மைகள்: வாயில் நீர் சுரக்கும், அஜீரணத்தை சரி செய்யும், சளியை குறைக்கும். உப்பு நன்மைகள்: எலக்ட்ரோலைட் சமநிலை, தாகத்தை தீர்க்கும், தசை தளர்ச்சி குறைப்பு. கார சுவை என்பது மிளகாய் காரம் மட்டும் அல்ல, காரம் கொடுக்கும் மற்ற காய்கறிகள், முள்ளங்கி, பூண்டு, வெங்காயம், இஞ்சி. கார சுவை நன்மைகள்: இரத்த ஓட்டம் வேகமாகும், உடலில் கெட்ட கொழுப்பு கரையும், காய்ச்சலை குறைக்கும். சுவை கசப்பு சுவை: கசப்பானது சுவையாக இருக்காது, ஆனால் மருந்தாக இருக்கும். எடுத்துக்காட்டுகள்: கீரைகள், பாகற்காய், முருங்கைக்காய், வெந்தயம் இலை. கசப்பு நன்மைகள்: இரத்த சுத்திகரிப்பு, காய்ச்சல், சளி, சர்க்கரை நோய் குறைப்பு, பித்தம் சமநிலை. துவர்ப்பு சுவை: மிக்க முக்கியமான ஆனால் அதிகம் பேசப்படாத சுவை. வாழைப்பூ, பச்சை பாலாக்காய், சேப்பங்கிழங்கு, பாசிப்பருப்பு, சிறு நெத்து காய்கறிகள். துவர்ப்பு நன்மைகள்: 3 தாதுக்களையும் சமப்படுத்தும், அஜீரணத்தை நிறுத்தும், உடல் ஈரப்பதத்தை சரி செய்யும். ஒரு பெரிய தட்டில் 6 சுவைகளின் காய்கறி எடுத்துக்காட்டுகளை வைத்து ஒரு நாளில் 1 மட்டும் சாப்பிட்டால் இம்பேலன்ஸ் வரும். அனைத்தும் சேர்ந்துதான் ஆரோக்கியம் என்று சொல்கிறார். 6 சுவைகளின் சமநிலையான உணவு. ஒரு பேலன்ஸ்ட் மீல் எப்படி இருக்கும்? இனிப்பு கேரட், புளிப்பு தக்காளி ரசம், உப்பு மிதமான அளவு, காரம் இஞ்சி, கசப்பு கீரை, துவர்ப்பு வாழைப்பூ. ஆனந்தி மாம் கூறுகிறார், 2 வாரம் இதை பின்பற்றினால் அஜீரணம் போகும், தலைவலி குறையும், தோல் ஒளிவு பெறும், மன அமைதி வரும். மாம், கசப்பு சுவை தரும் 3 காய்கறிகள் சொல்லுங்க. மாணவர்கள்: பாகற்காய், கீரை, முருங்கை. குழந்தைகள் பள்ளியில் கற்றதை வீட்டில் சொல்லுகிறார்கள். அம்மாக்கள் பேலன்ஸ்ட் மீல் செய்ய தொடங்குகிறார்கள். 2 வாரத்தில் குழந்தைகளின் கவன சக்தி அதிகரிப்பு, தூக்கம் மேம்பாடு, அனீமியா குறைவு. 6 சுவைகள், 6 மருத்துவர். அவற்றை உணவில் சேர்த்தால் மருந்துகள் குறையும். இது நம் நாட்டின் 1000 ஆண்டு சான்று.